அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லையோரம் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்தும் தாக்குதலில் காஷ்மீரில் இருக்கும் குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கின்றன. எல்லையோரம் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்தும் தாக்குதலில் காஷ்மீரில் இருக்கும் குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். இந்தியா பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் எல்லை மீறி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. என்று சொல்லக்கூடிய கண்மூடித்தனமான தாக்குதல், அதாவது இலக்குகள் எதுவுமே இல்லாமல் குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தாக்குதல் என்பது நிலையாக இருக்கிறது. தற்போது வரைக்கும் ராணுவம், பாகிஸ்தானுடைய ராணுவம் சார்ந்த இடங்கள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகள் இருக்கக்கூடிய அவருடைய முகாம்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரினுடைய எல்லை பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அதாவது இந்த LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள், அந்த கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து நேரடியாக தொடர்ச்சியாக குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காலிப்பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலவரம், நேற்று நள்ளிரவில் இருந்து அவர்கள் ஆர்டிபிசிஎல் என்று சொல்லக்கூடிய கண்மூடித்தனமான தாக்குதல், இலக்குகள் இல்லாமல் குடியிருப்பு பகுதியை நோக்கி துப்பாக்கிகள் மூலமாகவும் பீரங்கிகள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்த முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த முயற்சிகள் அனைத்தையும் தோற்கடிக்கப்பட்டாலும் இந்த தோட்டாக்கள் மற்றும் பீரங்கி குண்டுகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது. அவர்கள் 1947ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த பகுதியில் தான் வசிக்கிறோம், இதுதான் எங்கள் பகுதி, நாங்கள் பூஞ்சை காலிவிட்டு செல்ல மாட்டோம், இங்கிருந்து செல்ல மாட்டோம், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், இந்திய ராணுவம் எங்களுக்கு தோளோடு தோளாக நிற்கிறது, நாங்களும் அவர்களுடைய அர்த்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம், நிச்சயமாக இதுபோன்று கண்மூடித்தனமாக சொல்லக்கூடியவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை இழந்த அந்த மக்கள் கூட அந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய ராணுவத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்போம், எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொடுக்கக்கூடிய பணிகள்ல ராணுவம் இருக்கிறது, எங்களுடன் தோளோடு தோளாக ராணுவம் இருக்கிறது என சொல்லியிருக்கிறார்கள். வான்வெளியாக ட்ரோன்களை நம்மால் சுட்டு வீழ்த்த முடியும், அதே போல ஏர்கிராப்ட் வந்தால் அவற்றை சுட்டு வீழ்த்த முடியும், வேறு ஏதேனும் ஏவுகணைகள் வந்தால் கூட நம்மளுடைய வான் பாதுகாப்பு மூலமாக சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் இந்த பீரங்கி குண்டுகள், துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லையை கடந்து காஷ்மீர் பகுதிக்குள் வருகின்றன. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த பூஞ்ச் பகுதி மற்றும் உல்லாம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே தொடர்ச்சியாக அவர்களுடைய தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆர்டிபிசிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலான கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு பீரங்கி தாக்குதல்களை தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பூஞ்ச் பகுதி, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில அதிக அளவிலான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட இந்த பகல்காம் தாக்குதலில் இருந்து 14 நாட்களாகவே, அந்த 14 நாட்களுக்கு மேலாக ஆகிறது, கிட்டத்தட்ட 18 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த நாட்களில் இருந்தே அந்த ஆர்டிபிசிஎல் என்று சொல்லக்கூடிய கண்மூடித்தனமாக இந்தியாவினுடைய எல்லை குடியிருப்பு பகுதியை நோக்கி சொல்லக்கூடிய அதேதான் பாகிஸ்தான் ராணுவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வான்வெளியாக ஒரு தாக்குதல் மேற்கொள்ளும் பொழுது அவற்றை எல்லாத்தையும் நாம் முறியடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் பீரங்கி குண்டுகளும் குடியிருப்பு பகுதிகளுக்கு விழுந்து கொண்டே இருக்கின்றன. அதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் எதிராக 5 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள், வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் எங்கிருந்து தாக்குதலை மேற்கொள்கிறார்கள், அவர்களுடைய பீரங்கிகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.